பனானா பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பனானா எடுத்துக்கலாம். அத வந்து இந்த மாதிரி நல்லா ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேஷ் பண்ண பனானா கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா, நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதுக்கப்புறமா நம்ம மாவு பொருட்கள் எல்லாமே சேர்த்துரலாம். நான் வந்து இன்னைக்கு 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியா கொஞ்சமா உப்பு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் இல்ல தோசைக்கல்ல இந்த மாரி கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேன் கேக் பேட்டர் அதில சேர்த்துக்கலாம். இத வந்து தோசை மாவு அளவுக்கு ரொம்ப தேய்க்கக்கூடாது. இந்த மாரி லைட்டா ஷேப் மட்டும் குடுத்துக்கோங்க போதும். ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் சொன்ன மெஷர்மென்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6லேருந்து 7 பேன் கேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.